ஸோ என் பேர் கார்த்திக் ராஜா, நான் திருச்சியிலேருந்து வரேன். ஸோ நான் வந்து ஃபீட்டா அகாடமியில் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ப்ரீவியஸாக நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் 2 இயர்ஸாக. அப்புறம் வந்து இப்போ வந்து லே ஆஃப் பண்ணதுனால நான் ப்ரீவியஸ் கம்பெனி விட்டு இப்போ வந்து ஜாவா லேர்ன் பண்ணணும்காண்டி ஃபீட்டா அகாடமி சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணி இப்போ வந்து ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறேன். அப்புறம் டைரக்ட் ஆஃப்லைன் வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னன்னா ஒரு வெப்சைட்ல எப்படி வந்து சைன்அப் பேஜும் லாகின் பேஜும் கிரியேட் பண்றது, எதோட டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சைன்அப் பேஜ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் வந்து ராஜா கொடுக்குறோம். அப்புறம் இமெயில் ஐடி வேற புது இமெயில் ஐடி ஒன்று கொடுக்குறோம். அப்புறம் பாஸ்வேர்டு கேக்குது, பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும். அப்புறம் கான்டாக்ட் நம்பர். இப்போ நான் எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையான என்னோட நேம், யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் ஆனோடனே இங்கே வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட்டட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகும்னா டேட்டா பேஸ் MySQLங்கிற டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.